செஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தென்பெண்ணையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் தடை. தொலைநோக்கு பார்வையில்லாத திமுக அரசுக்கு வருவாயை பெருக்கும் வழிகள் தெரியவில்லை என அன்புமணி சாடல். மகாராஷ்டிரா காபந்து முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த எரிவாயுவால் இயங்கும் தானி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நடுவண் அரசு செயல்படுவதாக கூறி வேலூரில் இஸ்லாமிய அமைப்புகள் ஆர்ப்பாட்டம். தந்தையின் நிலத்தில் விவசாயம் செய்வதற்காக வாழ்நாள் தண்டனை கைதிக்கு 90 நாட்கள் பிணை விடுப்பு வழங்கியது கர்நாடக உயர்நீதிமன்றம்.